ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, இவனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. இச்சியாதிருப்பாயாக, பிறனுக்குள்ள யாதொன்றை. இந்த இச்சை மோசமானது. அடுத்தவங்க ஒரு நல்ல பேண்ட் போட்டிருக்காங்கன்னா அதே மாதிரி ஒரு பேண்ட் வாங்கிடணும். நல்ல பட்டு புடவை அதே மாதிரி ஒரு பட்டு புடவைனா சூப்பராக இருக்குது. அது மாதிரி தான் பொருள். அவங்க பைக் வச்சுருக்காங்க அதே மாதிரி வாங்கிடணும். கார் வச்சுருக்கேன் அதே மாதிரி. இப்பட்ட ஆளெலாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய. இச்சை அதே மாதிரி, அவங்கள மாதிரியே இதே மாதிரியே வாங்குங்க. அதை போலவே அதை குறித்து ஒரு இமேஜின். அது இச்சை நல்லதல்ல என்று வேதம் சொல்லுகிறது. பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாது. சில பேர் ஒரு பொருளை நம்மக்கிட்ட கவனிச்சிட்டாங்கன்னா அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஆகும். அந்த மைண்ட் செட்லேயே இருப்பாங்க. இப்படிப்பட்ட மனநலன் நல்லதில்லை. நாம கூட சரி மற்றக்கூடனா அதை பார்த்து அப்படியே அஸ்மா தான் சொல்லுதில்லை. பிறனுக்குள்ளான யாதொன்றி இச்சையாக இருப்பேன். உங்களுக்கு வேணும்னா வாங்குங்க, தப்பில்லை. பட் இல்லை, இது ஒரு ஆரோக்கியமான வார்த்தை அல்ல. இச்சை இது பொருட்கள் ஒரு பக்கம். அதே போல சாப்பாடு, உணவு, போஜன பிரியன், சாப்பாடின் இச்சை. அவங்க தான் சாப்பிட்றாங்க. அப்படியே மொத்தமாக அப்படியே எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே சாப்பிடணும். அது நல்லது இல்லைல்ல. இச்சை, அதிகப்படியான ஆசை, அதுக்கு பேர் தான் இச்சை. அதிகப்படியான ஆசைக்கு பேர் தான் இச்சை. அதே போல் இந்த ஸ்திரீகளை இச்சையோடு, பெண்களை இச்சையோடு பார்க்கறது, வேற தவறான நோக்கத்தோட ஆண்களை பார்க்கறது, இதெல்லாம் வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 4:7 சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று. இந்த இச்சையான பார்வை ரொம்ப ரொம்ப மோசமானது. வன்கணனுடைய ஆகாரத்தை புசியாதிருப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. ஆமா, இது போல அந்த இச்சையின் வாழ்க்கை ரொம்ப மோசமானது. எல்லாவற்றிலும் சில பேர் எதுக்கத்தாலும் ஆசை, எதுக்கத்தாலும் இச்சை. ராங். அது நல்லதல்ல. ஆகவே இச்சை என்கிற இடத்துக்கு வராது. ஆசை இருக்கலாம், இச்சை இருக்கக்கூடாது. ஆசை இது வாங்கின ஆசைங்கிறது வேணும் வேணான்றது இருந்தாலும் சரிதான், இல்லைனாலும் சரி, அதுக்கு பேர் ஆசை. புத்தர் என்ன சொல்றாரு? ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்றார். அதுவே தப்புங்கிறார். இச்சை அதை விட மோசம் இல்லை. நம்முடைய ஆண்டவர் ஆசைகளை மன விருப்பத்தை செய்து கொடுக்க விரும்புகிறார். ஆனால் அதை இச்சிக்க கூடாது. அளவுக்கு ஆசையை விட மேலாக அதை தேவன் விரும்பவில்லை. ஆகவே இச்சையின் அனுபவத்தில் போய் சிக்காது. பெண்களின் இச்சை, காம இச்சை, பண இச்சை, பொருள் இச்சை, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிடும். அது தேவன் அதனால தான் அவர் வேண்டாங்கிறார். இப்படிப்பட்ட ஆசைலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் 10 கட்டளைகளில் ஒவ்வொரு இதாக பார்த்துட்டு வந்தோம். இதெல்லாம் நீங்கள் உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்காக தான் சொல்லியிருப்பாங்க. நிறைய நியாயப்பிரமாணம் பார்த்தீங்கன்னா 613 கட்டளைகள். இதில் 365 செய்யக்கூடாது, மீதம் செய்ய வேண்டியது. இப்போ இவ்வளோத்தையும் ஒரு எதுக்காக சொல்லி கொடுத்துருக்கிறாருன்னா மக்களுக்காக சொல்லி, அதுலேயும் செலக்ட் பண்ணி ஒரு 10. அந்த 10னா ஒரு மனிதனுக்கு, அவன் கிறிஸ்தவனோ தேவனுடைய பிள்ளை இல்லை, அவன் கிறிஸ்தவனோ இல்லை ஆண்டவர் அறியாதவனோ நாத்திகனோ எல்லாருக்கும் சேர்ந்ததாக தான் ஆண்டவராகிய தேவன் கொடுத்துருக்கார். ஆகவே இச்சை இல்லாமல் இருங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க. இச்சை அடுத்தவன் ரொம்ப பொலிச்சனாக சொல்லியிருக்காரு. பிறருடைய மனைவி இச்சித்தனால எத்தனையோ குடும்பம் வீணாக போச்சு. பிறருடைய வீட்டை இச்சித்தனால அவங்க சொத்துக்களை அபகரித்து ஏதோ ஒன்று பண்ணி கொலை கூட பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதே போல் வேலைக்காரன், ஒரு இடத்துல ஒரு கம்பெனி நல்ல வேலைக்காரங்கன்னா அவனை தூக்குறான். அவனை எப்படியாவது பிளான் பண்ணி அவனுக்கு போய் ஆசை காட்டி, வா நான் உன்னை சூப்பராக ஆகிக்கிறேன், இப்படி ஆகிக்கிறேன் அப்படி சொல்லி. இச்சை நல்லா அவங்களுக்கு அமைஞ்சிருக்கான்னு இருக்கட்டுமே.
நல்ல தலைவன், நல்ல ஒரு ஆள் கூட அவங்க கூட இருக்கட்டுமே. சில நாள் அவனை எப்படியோ கலைச்சி அப்படிப்பட்டாலும் நான் பார்த்துருக்கேன். நல்ல டீமையும் உடைச்சிருவாங்க. நல்ல நட்பை அந்த இடத்துக்கு நம்ம பொசிஷன் போனோம்னு கெடுத்து அவங்க இச்சைனால எல்லாத்தையும் கெடுத்து நாசம் பண்ணுவாங்க. இப்படிலாம் இருக்கிறாங்க. அதனால் என் தேவனுடைய பிள்ளைகள் அப்படியாக இருக்க வேண்டாம். தேவன் இச்சை வெறுக்கிறார். இச்சையை வெறுக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திராங்க. இச்சையாதிருப்பாயாக என்று வேதம் சொல்கிறது. இச்சைகளிலிருந்து நாங்கள் வெளியே வரும்படி ஆண்டவரே, அவைகள் எங்களுடைய எண்ணங்களோ, சிந்தனைகளோ, பார்வைகளோ, வார்த்தைகளோ, எங்களுடைய எல்லா விதமான காரியங்களும் எங்கள் வாழ்க்கையில் இச்சை என்பதை எடுத்து போட்டிருக்காங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே ஸ்தோத்திரி. உடைய பிள்ளைகளுக்குள் இச்சை வந்து தங்காதபடிக்கு ஆண்டவரே, பரிசுத்த சிந்தனைகள், பரிசுத்த எண்ணங்கள் வந்து தங்கட்டும். வாழ்க்கை குறித்த புரிதல் உண்டாயிருப்பதாக இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Bye-bye.